8 வருஷம் காத்திருந்தல்ல, ஒரு 6 மாசம் பொறுக்க முடியாத உன்னால? வாய மூடிட்டு பேசாம இரு. நீ என்னடி பண்ணுவே? நீ என்ன பண்ணுவ? மாமா மாமா, ஏன் மாமா நீங்க வேறயா? இருக்கிற பிரச்சனை நமக்கு பத்தாதா? அத்தை நீங்களும் விடுங்க. நான் டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தோச்சு துணியெல்லாம் இருக்கு. நான் மாடியில போய் காய போட்டுட்டு வரேன். ஏமா வயித்து பிள்ளைக்காரி, நீ ஏன் ஏம்மா கஷ்டப்படுற? நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்தை, நானே பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. பார்த்து வேலை செய்யுமா. முடியலன்னா அத்தைய கூப்பிடு, நான் வரேன். சரிங்க அத்தை. பார்த்து போ. ஒண்டியால கடந்து கஷ்டப்படுறா. எல்லாம் சுயநலவாதீங்க. அவளுங்க பாட்டுக்கு போயிட்டாளுங்க. பாவம் நீ தான் கடந்து கஷ்டப்படுற. என்ன நீ இவ்ளோ பெரிய வெயிட் தூக்கிட்டு போற? அத்தை வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அத்தை, டாக்டரே சொல்லிருக்காங்க. எங்க பாரு, ஒத்தாசை பண்ணாலும் வேணாங்கிற. எனக்கு பயமா இருக்குமா. கடவுள் தான் உன்னையும் வயித்துல வளர புள்ளையையும் காப்பாத்தணும். சோழியங்குடிமி சும்மா ஆடுமா? என்னடி மருமங்க மேல திடீர்னு இவ்வளவு கரிசனம்? யோ, நீ என்ன கலர் கலரா டிஷர்ட் போடுற? என்ன அஜித்னு நினைப்பா? சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைலா? ஓங்கி ஒன்னு உட்டன் வையே. உக்கார. ஏண்டி, நல்லதும் சொல்ல விட மாட்டேங்கிற, கெட்டதும் சொல்ல விட மாட்டேங்கிற. ஆகாத புருஷன் கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தமாடி. ஏயா, நீ சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க. ஹோட்டலுக்கு போய் என் பிள்ளைக்கு ஒத்தாசை பண்ணலாம்ல. நான் என்னடி மாட்டேன், நான் சொல்றேன். கடைக்கு போனா உன் மகன் எதுக்கு இங்க வந்தீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி திட்டுறான். யோ, ஹோட்டலுக்கு போய் நீ ஏன் வேலை செய்யற? கல்லாவுல உட்காந்து காசை வாங்கி போட வேண்டியதானே? சரி, இனிமே போறேன், போதுமா? துளசி, என்னமாச்சு? ஐயோ, சொன்னா கேட்க மாட்டேன்னுட்டியே. யாழ் நீ, தமிழ் நீ, யாராவது இருக்கீங்களாடி? துளசி, யோ, என்ன நின்னுட்டு இருக்க? போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா? போயா துளசி, போயா. ஐயோ, சொன்னா கேட்க மாட்டேன்னுட்டியே. ஏய், யாழ் நீ, தமிழ் நீ, யாராவது வாங்கடி. துளசி, துளசி இங்க பாருமா. துளசி, கண்ணை திறந்து பாரு. ஐயோ மணி, வயித்துல வேற குழந்தை இருக்கே. ஐயோ துளசி, இப்ப என்ன பண்ணுவ? துளசி, துளசி எந்திரிமா. துளசி, கண்ணை திற. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. கீழே விழுந்த அதிர்ச்சியில மயங்கிருக்காங்க. கைகால் லேசா உரசி இருக்கா, ஆயின்மெண்ட் போட்டா சரியா போயிடும். சரிங்க டாக்டர். ஏமா, பார்த்து படியேறக்கூடாதா? இல்லத்த, பார்த்துதான் வந்தேன். திடீர்னு மயக்கம் ஆயிடுச்சு, அதான். என்ன டாக்டர் திடீர்னு மயக்கம் அது இதுன்னு சொல்றா? என்னன்னு பாருங்களேன். பயப்படாதீங்கம்மா. காலையில என்னம்மா சாப்பிட்டீங்க? எதுவுமே சாப்பிடல டாக்டர். அதான் சாப்பிடாம வேலை செஞ்சிருக்கீங்கல்ல, அதான் மயக்கமாயிருக்காங்க. தண்ணி எடுங்க. இந்தாங்க. எந்திரிங்க, தண்ணியை குடிங்க ஃபர்ஸ்ட். மெல்ல மெல்ல. டாக்டர், வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? இவங்க கர்ப்பமாவா இருக்காங்க? ஆமா டாக்டர். கையை கொடுங்க. கொடுங்கம்மா, கையை கொடுங்கம்மா. ஃப்ரீயா இருங்க. கொடுத்தா தானே பார்க்க முடியும். இவங்களையா கர்ப்பம்னு சொல்றீங்க? ஆமா டாக்டர். இவங்க கர்ப்பம் இல்லையே. என்ன டாக்டர் சொல்றீங்க? 4 மாசம் கர்ப்பம்?
4வது மாசமா? மா, எனக்கு தெரிஞ்சவங்க கர்ப்பமே இல்லம்மா. சொன்னோட சிறுக்கி. ஏய், டாக்டர் ஏதோ சொல்றாங்களே, எதிரி உண்மை? கேக்குறல்ல, பதில் சொல்லடி. சொல்ல போறியா இல்லையா? சொல்லடி, பதில் சொல்லு. ஏய், பதில் மா, சொல்லு. மா, மா, என்னம்மா பண்றீங்க? ஏம்மா ஏன் இப்படி பண்றீங்க? போடி வெள்ள, ஏய், போடி வெள்ள. என்னடி பண்ற? யா, இசுமாரியா. ஏய், ஏய். ஏண்டி, என் நெத்தில என்ன இழிச்ச வாடி எழுதி ஒட்டி இருக்கா? ஏண்டி என்கிட்ட நாடகம் ஆட? பதில் சொல்லடி, வாய் திறந்து. வீட்ல இருக்கிற எல்லாரும் திட்டு போட்டு என்ன ஏமாத்துறீங்கல? வெளியில போடி. இல்லங்க அத்தை, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க அத்தை. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் போதுடி. இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டல? பத்திரக்காளியா மாறதுக்குள்ள போடி. நான் உங்களை விட்டுட்டு எங்க அத்தை போவேன்? தயவு செஞ்சு அப்படி எங்கேயாவது சொல்லாதீங்க. போய் சாவு. போடி, போடி. துளசி துளசி போடி வெளியில. வந்த சின்ன பொண்ணை போய் இப்படி கை நீட்டி அடிக்கிறிய அறிவில்ல உனக்கு? உன்னை அடிக்கட்டா? நீ அவளுக்கு கூட்டா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? ஏமாத்திட்டீங்கல்ல? மனுஷியா இவன்? ஹலோ, நான் துளசி பேசுறேங்க. சொல்லு. மாடிப்படியில இருந்து கீழே வந்துட்டு அப்பா ஃபோன் பண்ணாரு. என்னாச்சு, எப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா அத்தைக்கு தான் நான் கர்ப்பம் இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? எப்படி எப்படி தெரிஞ்சது? உன்னதானே கேக்குறேன், சொல்லு. நான் கீழே விழுந்த அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டேன். அத்தை டாக்டரை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த டாக்டர் உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஏய், எதுக்கு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? அவங்க வேற ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்றாங்க. அத்தைக்கு நான் கர்ப்பிணி வேஷம் போட்டது தெரிஞ்சு போச்சு. அதனால என் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க. ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு உடனே கொஞ்சம் செய்வாங்க. என்னங்க ஆ? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, ஏமாத்துறது தெரிஞ்சா யார் தான் ஏத்துப்பாங்க? உன்னை நான் ஏமாத்துனா நீ சும்மா இருப்பியா? ஆ? நான் என்னங்க எனக்காகவா ஏமாத்தினேன்? உங்களுக்காக தானே ஏமாத்தினேன். அத புரிஞ்சுக்காம நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சத்தியமா மனசாட்சியே கிடையாது. ஏய், இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டில என்கிட்ட பேசிட்டு இருக்காத. யாழினி கூட சேர்ந்தானே இந்த பிளானை போட்ட. அவ தப்பிச்சிட்டா, நீ மாட்டிக்கிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க உங்க நியாயம். நல்லா இருக்கிறதுனால தாண்டி நானும் அந்த நியாயத்தை சொல்றேன். ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? கட்டின புருஷனே கழுத்தை பிடிச்ச வெள்ள தள்ளினதை கேட்கலன்னா வேற யாருங்க கேப்பா? ஏய், இப்ப எதுக்கு ஒப்பாரிச்சிட்டு இருக்க? அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்து நம்மள தப்பா நினைக்கிறதுக்கா? நான் வெளியில இருந்து அழறத பார்த்தா உங்களை தான் காரி துப்புவாங்க. என்ன ஒண்ணு காரி துப்ப மாட்டாங்க. நான் நாடகத்தை நடத்தி உங்க மானத்தை தான் காப்பாத்திருக்கேன். நீங்க புருஷ லட்சணமா ஏன் மானத்தை காப்பாத்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக வழி பாருங்க. நின்னு தொலை, நான் உள்ள போறேன். எங்க அம்மா என்ன கத்த போதோ. அவ பொருள் எதுவும் இந்த வீட்ல இருக்க கூடாது. என்னடி பண்ற? அம்மா, என்னம்மா? வாடா, வா. உன் பொண்டாட்டி பண்ண காரியத்தை பாத்தியா? நல்ல குடும்பம்னு நினைச்சு நம்பி உனக்கு கட்டி வச்சனே, ஏமாந்துட்டா, ஏமாந்துட்டேன். எல்லாம் போச்சு. நம்ம வம்சத்தையே துவம்சம் பண்ணிட்டாடா. தடி மாடு இப்படி மலடியா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லடா. தெரியாம போச்சே. ஐயோ, நம்ம குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போச்சே. ஐயோ ஐயோ. இப்ப எதுக்கு ஒப்பாரிச்சிட்டு இருக்க? அம்மா, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாமா, விடுமா.
அதை தாண்ட நானும் திருப்பி திருப்பி சொல்றேன். உங்க அம்மா கேக்குறாளா? பாவம், அந்த பொண்ணை கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால பாடா படுத்தி வைக்கிறா. எல்லாத்தையும் பார்த்துட்டு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் சும்மா விட மாட்டான். ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அவளை. ஆமாயா, ஆமா. உன் பேச்ச கேட்டுதான் அந்த மலடியை என் பையனுக்கு கட்டினேன். இப்ப பாத்தியா, எல்லாரையும் ஏமாத்திட்டான். எனக்கு பேர குழந்தையே இல்லாம பண்ணிட்டான். இப்படி ஆனதுக்கு அப்புறம் உன் பேச்ச மறுபடியும் நான் கேட்பனா? போய துரத்து அப்படியே கொன்னுடுவேன். பாவி. இங்க பாரு, இப்போதைக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. தள்ளு, சும்மா வாய்க்கு வந்து அப்படி பேசிக்கிட்டு. அப்படிதான் நான் பேசுவேன். டேய் டேய், எல்லாத்தையும் பேசுடா, பேசு பேசு. சும்மா இருமா. இந்த மலடியை நம்பி வாங்கினதெல்லாம் இதெல்லாம் அவளுடைய போட்டோ, அவளுடைய போட்டோ. அம்மா, ஏமா இப்படி கத்துற? கொஞ்சம் சும்மா. நான் அப்படிதான் கத்துவேன். என் வலி எனக்கு தான் தெரியும். எத்தனை வருஷமா பேரன் பேத்திக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு பேர குழந்தைய தூக்கி கொஞ்சம் மாட்டோமான்னு நான் எவ்வளவு ஆசையோட இருந்தேன் தெரியுமா? இவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதும் ஆசையா என் பேர பிள்ளைக்காக நான் இதெல்லாம் வாங்கி வச்சேன். எல்லாத்தையும் மண்ணி போட்டா. அவளால இந்த வீட்டுக்கு வாரிசு வராது. அவ பொம்பளையே கிடையாதுடா, ஆம்பளை ஆம்பளை. அவளால புள்ள பெத்துக்கவே முடியாது, புள்ள பெத்துக்கவே முடியாது. அவனுக்கு வேண்டாம், வேண்டாடா, வேண்டாம். ஏண்டி, ஒரு பொம்பளையோட மனசை புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி? ஆமா, 2 புள்ளைய பெத்து வளர்த்ததுக்கு அப்புறம் இப்ப உனக்கு சந்தேகம் வந்திருக்கல நான் பொம்பளையா இல்லையானே? அம்மா சரி, நீ விடு. இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ல வர? என்கிட்ட சொல்லு. என் பேரு பேத்திக்காக காத்துக்கிட்டு இருந்து என் தலையெல்லாம் நரைச்சு போச்சு. இனிமே என்னால காத்துட்டு இருக்க முடியாது. முதல்ல அவளை துரத்தி விடு. நான் உனக்கு வேற பொண்ணை பாக்குறேன். அம்மா பண்ணலாமா? அவ சம்மதத்தோடயே செய்யலாம். இங்க பாரு, இங்க பாரு. முதல்ல நீ அவ்வளவு உள்ள கூப்பிடு. என்ன ஏமாத்துற அந்த சிரிக்கு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. வெச்சா காலை உடைச்சிருவேன். அம்மா, நான் சொல்றதை கேளு. ஆத்திரத்துல நீ முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டு இருக்க. அவளை விரட்டிட்டு ஹோட்டலையும் வீட்டையும் யார் பாத்துக்கிறது? யாழ் நீ ஹாஸ்பிட்டல் போற, அங்க போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. வேலையை ஒழுங்கா கவனிக்கிறதே இல்ல. இருக்கிறது இவன் மட்டும்தான். இவளையும் விரட்டி விட்டா யார் பாத்துக்கிறது ஹோட்டல்ல? சொல்லு. இங்க பாரு, உன் மருமகளா வேணா விட்டுரு. ஒரு வேலைக்காரியா இந்த வீட்டுல இருந்துட்டு போட்டோம். உன்னோட எந்த கதையும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அவ என் கண்ணிலேயே படக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. இந்த வீட்டுல குழந்தை சத்த கேட்காம பண்ணிட்டா. அவளை விலக்கி வச்சிடு. நான் உனக்கு வேற பொண்ணு பாக்குறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, வேற பொண்ணு பாத்துக்கலாமா? அதுக்காக இவளையும் விரட்டிட்டு இருக்க? டேய் இளங்கோ, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உனக்கு அந்த மலடி தான் வேணும்னா நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. இதுதான் என் முடிவு. இதை யாருக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். உன் அப்பா அவளுக்கு வக்காலத்து வாங்கினான்னா இந்த ஆளையும் கூட்டிட்டு போயிடு. இந்த நம்பிக்கை துரோகிங்க யாருக்கும் இடம் இல்ல. ஏய், இது தப்பு துர்கா. எதையா பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. எது தப்பு? ஏதாவது பேசுன. அம்மா, 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 சொல்ல கேளுமா. விடுமா. தப்பு தப்பு. பாத்துக்க, என் புள்ள வந்துட்டான், அதனால நான் விட்டுட்டேன். இல்ல அப்படியே தொலைச்சிருந்தேன். பாத்தியாடா, உங்க அம்மா எப்படி எல்லாம் பேசுறா பாருடா. நீ உன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? ஏய் எந்திரி. அம்மாவோட கோவம் குறையில, அவங்ககிட்ட எதுவும் பேச முடியல. அவங்க கோவம் குறையிற வரைக்கும் 2 நாளைக்கு வெளியில் எங்கேயாவது தங்கிக்க. ஐயோ, என்னையா பேசுற? பேச்சையா பேசுற? கட்டின பொண்ணடி வெளியில தங்கிக்க சொல்ற? நீ எல்லாம் ஒரு சீ. இந்த உலகத்துல எந்த புருஷனாவது இப்படி சொல்வானாயா? சொல்லியா? என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அவங்க உள்ள ஆடிட்டு இருப்பாங்க, நீ இங்க ஆடிட்டு இருக்க. நான் என்ன ஃபுட்பாலர் 2 பேரும் ஏத்தி விளையாடுறதுக்கு? தப்பு நீ தான் பண்ண. அனுபவிடி. யாருக்காக பண்ண? இங்க பாரு, யாருக்காக பண்ண? உனக்காக தானே பண்ண. எனக்காகவா பண்ண? சீ, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாயா? என்ன சொன்ன? யாரடி ஆம்பளையான்னு கேட்ட? குத்தி காட்டியா பொட்டான்னு? குத்தி மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருவேன். இங்கே கிடதி, இல்லைன்னா எங்கேயாவது போய் செத்து போடி.
சிஷ்யா, ஆ முதல்ல அடிக்கடி லாரி எடுத்துட்டு வெளியூர்லாம் போவீங்களே, இப்பெல்லாம் போறது இல்லையா? ஏன் எவனும் வேலை தரது இல்லையா? டேய், நான் கூட பிஸியா இருக்கேன்டா. நீங்க எப்ப பாரு ஷெட்லியா கிடக்குறீங்க. லாரி ஓடினா தானே நாங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு, லாரியே ஓடுறது இல்லையே. தமிழனுக்கு தமிழ்நாட்டில் வேலையே இல்லை குரு. ஏதா அப்படி எப்படி ஹிந்தி பேசினோம்னா ஏதாவது வேலை கிடைக்கும். நமக்கு தான் தமிழை விட்டா வேற எதுவும் வாயிலே நுழைய மாட்டேங்குதே. ஆமா சிஷ்யா, நீ சொல்றது சரிதான். என்னதான் தாய்மொழி தமிழா இருந்தாலும் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு ஏதாவது ஒரு மொழி பேசினா இங்க வேலை கிடைக்கும். தமிழ்ல பேசினா வேலை தர மாட்டாங்க. குரு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், அதை உங்கள்கிட்ட கேட்கலாமா? என்னடா இவ்வளவு நேரம் சந்தேகம் வரலையேன்னு பார்த்தேன். என்ன பிரபாகரன் உயிரோட இருக்காரு இல்லையான்னு கேட்க போறியா? என்ன குரு, கேள்வியே நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஒரு பதில சொல்லாமல் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? இல்லடா, இவ்வளவு நாள் இந்த கேள்வி மட்டும் தான் வாயிலேருந்து வரல. டேய், முடிஞ்சு போன கதையை பற்றி நான் கேட்க வரவே இல்லை குரு. டேய், அப்ப முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா குரு, தலைவர் இருந்தாலும் இல்லைனாலும் நீ வரப்போறது இல்ல. நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதுக்கு பதிலு என் வாயில சொன்னேன்னு வச்சுக்க, பெரிய கலவரமா இருக்கும். நல்ல வேலை நீயே சொல்லி முடிச்சிட்ட. நீங்க கழுவுறம் இல்ல நழுவுற மீனாச்சா? சிச்சியா, விரால் மீனி கூட வலையில மாட்டாது, அது தெரியுமா உனக்கு? அது மண்ணில் போய் சிக்கிக்கும், அது தெரியுமா உங்களுக்கு? நீ கவுண்டர் கொடுக்காம விட மாட்டே அடிச்சனா? அடடே வா தர்மா, என்ன கல்யாண கையோட செட்டு பக்கம் வந்துட்ட? நீங்களா கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க, கல்யாணம் ஆன ஆம்பளைக்கு வேலை கொடுக்க மாட்டீங்களா? அப்படியே எனக்கு வேலை இல்லைன்னா கூட கதிரில் சொல்லணும். தர்மா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? குரு, தூங்குறவனை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. என்னண்ணே, என்ன பேசுறீங்க? எப்பா, நான் உன்னை ஒன்றும் சொல்லலப்பா, நீ போய் உன் வேலையை பாருப்பா. ஒன்றும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலாம் தாப்பா, நீ போய் உன் வேலையை பாருப்பா. நீங்க பேசுறது ஒன்று எனக்கு புரியாமல்ல. எங்கட சூழ்நிலையும் மனநிலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற மாதிரியா இருக்கு. பதுங்கு குழிலையும் பத்த காட்டிலையும் வாழ்ந்து பழக்கப்பட்ட எங்களுக்கு இந்த வாழ்க்கை பரவாயில்லண்ணே. வீட்டுல மூத்தவனா இருக்கிறதுனால எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. 2 தங்கச்சிகளை வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்ற உறுத்தல் இருக்கு. ஏதோ சந்தர்ப்பத்தினால இப்படி அவசரமா கல்யாணம் கட்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுது. அதுகளுக்கு நான் வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னே, அப்பதான் எனக்கு சந்தோஷம். அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்பா போதுமா உன் கடமை உணர்வு, சும்மா நெஞ்ச நக்காத. உன் தங்கச்சி வாழ்க்கையை கரை சேர்த்தாதான் உனக்கு நிம்மதினா அதுக்கு யோசிக்கிற? இங்கே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? எனக்கு அது நான் சொல்றது சரிதானே? அண்ணே, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க உள்ள அரசியல்வாதிக நல்ல வாய்க்கிழிய பேசுவாங்க, ஆனா நடைமுறை வேற மாதிரி இருக்கும். இங்க ஈழத் தமிழர்களை யார் நம்புறா? ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு வேலை கொடுக்க சொல்லுங்க பாப்போம். அவ்வளோ ஏன் வாடகைக்கு வீடு கூட தர மாட்டாங்க. ஏன் நாங்க வீடு எடுத்ததுக்கே கதிர் தான் ஜாமீன் போட்டு கொடுத்தாரு. வீடு எடுக்க கதிர் மாதிரி ஆளுங்க உதவுனாங்கல்ல, இங்க அந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்கப்பா. கதிரே ஒரு தடவை சொல்லியிருக்காருண்ணே, இங்க உங்களால நிம்மதியா வாழ முடியாதுன்னு. சரி, அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாலும் உணர்வு ரீதியா பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்னு. வெளிநாட்டுல உள்ள ஏதாவது ஊருக்கார உறவுக்காரனுக்கு தான் கட்டி வைக்கணும்.